மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. சில்க் சுமிதா மேம் பற்றி சொல்லணுன்னா குழந்தை தான் சார். கேம் விளையாடுவாங்க ஃபோனில். கலமாஸ்டர் மலையாள சாங் 2-3 சாங் நாங்கள் பண்ணியிருக்கோம். లాంగ్లో ఉకాంది రేఖా ఇక్కడరా అది కుழந்தை వాయిస్ தான். ఏం చేస్తున్నావు నువ్వు నన్ను తరగ పంపమను ప్రొడ్యూసర్ని அப்படின்னுவாங்க. చెప్తాను మేడం ఉండండి మేడం. మేడం ఈ మేకప్ వేలేసి నేను తర్వాత చెప్తాను ముందు వెళ్ళి చెప్పిరా அப்படின்னு அந்த குழந்தைத்தனமாக அவங்களோட மேக்கப்பை யூனிக்காக கொண்டு வந்த ரேகா மேம்க்கு அடுத்தது சவுத்தில் நார்த்தில் சில்க் சுமிதா மேம் தான் சார். அந்த ஐப்ரோஸாக இருக்கட்டும் யூனிக்கான ஒரு வெட் கிளாத்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு ஹேண்ட்லிங்கே வந்து ஒரு மாடலாக வந்து நிற்பாங்க சார். அப்போவே நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே அவங்க வந்து இப்போ என்ன சார் ட்ரெண்ட் அவங்க கொண்டு வந்தாங்க சார். ட்ரெஸ் சென்ஸ் அபாரமாக இருக்கும். அதேமாரி ரொம்ப குழந்தை இது பாருங்களேன், இப்படியே ஒன்றுமே போடாமல் இப்படி அந்த தையெல்லாம் தெரியும். அவங்க கேஷில் அப்படி ఎందుకు ముయ్యాలి నేను చూస్తున్నారు కదా మళ్ళీ మూసి తెరిస్తేనే చూస్తారు. యాక్చువల్లీ అది కరెక్ట్ தான். இப்போ ஒரு ஷார்ட்ஸ் போட்டு வந்து உட்காந்துட்டா கொஞ்ச நேரத்தில் அதே பழகிடுவாங்க அந்த ட்ரெஸ்ஸை. சும்மா ஒரு போட்டு இப்படி திறந்து போட்டால் இப்படி போட்டு இப்படி திறந்து போட்டால் தான் பார்ப்பாங்க. எதுக்கு நான் மூடணும், நான் ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்வாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு பாணி, அது ஒரு அவங்க கீழே இருக்கிற லைட்மேன்ஸு மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஃபுட்டு கொடுக்கணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றது அவங்களுக்கு மேபி இவங்களுக்கெல்லாம் அது தெரிஞ்சிருக்கலாம். நான் பார்த்து அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப அன்பாக குழந்தை தான் சொல்லுவாங்க. அவங்க கண்ணு அழகெல்லாம் இப்போ இருக்கிற எந்த ஒரு கவர்ச்சி நடிகைகளோ கிடையவே கிடையாது. மொத்த தமிழ் சினிமா கவர்ச்சி நடிகையிலேயே பார்த்தா சில்க் சுமிதா மாதிரி யாருமே ஃபர்ஸ்ட் இடம் சார். அவங்க கண்ணு பேசும் சார், அழகு, ரொம்ப அழகு. மிகப்பெரிய டான்சர் இல்லை, ஆனால் ஸ்டைல் கிரேஸ் ஸ்டைல் மேட்ச் பண்ணுவாங்க. ரொம்ப பெரிய டான்ஸ் இல்லைன்னா அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம். இப்போ இவங்களை சொன்னோம் பார்த்தீங்களா, நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம் தான் எந்த ஒரு விஷயமே. நம்ம லவ் பண்ணி நம்ம ட்ரெஸ்ஸிங்கோ எதாக இருந்தாலும் மற்றவங்க யார் என்ன சொல்கிறது, எனக்கு கண்ணாடி முன்னாடி நான் அழகாக இருக்கணுன்றது நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம் தான். ஸோ என்னோட இது மேடம் பற்றி அனுபவம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். பட் இனிமேல் அவங்கள மிஸ் பண்ணது, ஸ்ரீதேவி மேடமை மிஸ் பண்ணது தாங்க முடியல. இப்போ ரீசனாக ராஜேஷ் சார் அவர் கன்னி பருவத்தில் நாங்கள் ஆடினோம் சார். எப்போவோ ஆடினோம். 30 வருஷம் முன்னாடியே இருக்கோம் இல்லையா சார். அப்போ நாங்கள் ஆடினது வந்து ஞாபகம் வச்சுன்னு அவர் சைன் பண்ண டேட்டுன்னு எனக்கு தெரியல சார். படத்துக்கு சைன் பண்ண டேட்டுன்னு தெரியல. இல்லை அந்த படம் ஹிட்டாகி அவர் அந்த படத்தை ஹிட்டாகி ஒரு ஃபங்க்ஷன் பண்ண அந்த டேட்டு எனக்கு தெரியல சார். ஆனால் எங்களுக்கு எல்லாருக்கும் ஃபோன் வந்தது சார் அவர்கிட்ட இருந்து. எங்கள் எல்லாருக்கும் ஃபோன் வந்து, நான் ராஜேஷ் பேசுகிறேன், ஹலோ விஜயலட்சுமியா, ஆமாம் நீங்கள் நான் ராஜேஷ் பேசுகிறேன், விஜய் தெரியலையா அப்படின்னாரு. கன்னி பருவத்துலேயும் சொன்ன அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் அப்போ தான் எனக்கு ஷாக் ஆனேன் சார். சொன்னோன்னே என்ன சார் சொல்லுங்கள் அப்படின்னா, விஜய் 25ஆம் தேதி ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னாரு. என்ன சார் சொல்லுங்கன்ற, நீ ஃப்ரீயாக இருக்கியா ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னாரு. ஃப்ரீயாக தான்டா சார் இருக்கேன். சரி 24ஆம் தேதி ஃபோன் பண்ணுவேன், உங்களுக்கு எல்லாம் ட்ரீட் வச்சுருக்கேன், நம்ம கன்னி பருவத்தில் ஆன அத்தனை பேருக்கும் ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கும் நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கன்னி பருவத்தில் ஆன எல்லாருக்கும் கால் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணுங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ராஜாத்தி, ராஜி, நான், சித்ரா அண்டு லலிதாமணி, மாலினி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் ஜிஆர்டி முன்னாடி அது என்ன ஹோட்டல்னு தெரியல, பெரிய ஹோட்டல் இருக்குது கார்னரில், சிவாஜி போகுரோடு ரெசிடென்ஸில் புக் பண்ணி இத்தனை பேருக்கும் ஒரு இது புக் பண்ணிவிட்டு பிளாக் பண்ணி அன்றைக்கி நாங்கள் எல்லாம் போகிறதுக்கு சார் அவர் வந்துட்டார் சார். நாங்கள் தான் லேட்டு. அவர் ஹோட்டலுக்கு அவர் வந்துட்டார் சார். 6 மணிக்கு வெயிட் பண்ணுறாரு, எங்களுக்காக வெயிட் பண்ணுறாரு சார். அவர் எல்லாரும் லேட்டாக போனோம். ஒரு வார்த்தை மனுஷன் சொல்லி ஏந்திரிச்சிட்டார் சார். எங்களை பார்த்து ஏச்சு நின்றுட்டார் சார். ஏந்திரிச்சுன்னு வாங்கம்மா வாங்கன்னு ஒரே சந்தோஷம். அவர் மனிதர் சார். அவன் யூனிட்டு கொடுத்துருக்கலாம், இல்லை அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆளுங்களுக்கு கொடுத்துருக்கலாம், இல்லை ஹீரோயின் வடிவுகர் சம்மா கொடுத்துருக்கலாம், அவரோட நடித்தவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஒரு பாட்டுக்கு 3 நாள் நாங்கள் ஆடிட்டு வந்தவங்களுக்கு என்ன மனசு பேர் ஞாபகம் வச்சுன்னு ஃபோன் அடிக்கிறார் சார். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுலேருந்து தான் சார் அவரோட நான் வந்து அந்த டெத்துக்கு வந்தப்போ நான் உங்களை பார்த்து பேசினது.
எனக்கு தாங்கவே முடியல. அவர் டக்குன்னு இப்படி மனுஷன் இப்போ கூட எங்களோட ஷோக்கு வந்தார், எங்கள் அக்காவோட ஷோக்கு வந்து ஸ்டேஜிலலாம் அம்மா வடிவகரசமாக அவர் டான்ஸ் ஆடினார் சார். எங்களெல்லாம் கையை பிடிச்சிக்கின்னு அந்த கன்னிப்பருவத்திலே சாங். அப்பத்துலேருந்து அவரோட கொஞ்சம் இன்ட்ராக்ட் ஆகிட்டோம் நாங்கள் எல்லாம். அந்த அந்த மீட்டிங்க்கு அப்புறம் எல்லோரும் இன்ட்ராக்ட் ஆகி மனுஷன் எந்த ஹீரோவும் செய்யாத விஷயம் சார் இது. டான்சஸ் நினைக்கிறது யார் சார் நினைப்பாங்க ஒரு பாட்டு முடிச்சுட்டு போனால் மறந்துடும், மனசு தான் காரணம் இருக்குது. கண்டிப்பாக அதுமாதிரி டான்சஸில் நினைக்கிறது, ஷோ போனாலும் எதை போனாலும் நினைக்கிறது மோகன்லால் சார். ஆமாம் சார், கலாக்காது அவ்வளோ ஷோஸ் நான் போயிருக்கேன். துபாய் நாங்கள் கணக்கே இல்லை, துபாய் அவுட் ஆஃப் கண்ட்ரி யூஎஸ் இதெல்லாம் கதை ஷோ போவோம். ஒவ்வொரு ஷோ முடியும் போது ஒரு தங்கம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் சார். இத்தனை டான்சஸ் போவோம், ஃபுல் யூனிட்டுக்கு எங்களுக்கு ஃபுட்டு எல்லாருக்கும் அன்றைக்கி ட்ரீட் கொடுப்பாரு. முடிஞ்சு வரும்போது எல்லாருக்கும் அவர் ஞாபகமாக மேஜிக் லேம்ப்னு ஒரு ஷோ போனோம். தங்கத்துலேயே மேஜிக் லேம்ப் எல்லாருக்கும் லாக்கெட்டு. எந்த ஷோ போனாலும் ஒரு கோல்டுன்றது மோகன்லால் சார் கொடுப்பாரு. ஏன்னா அவர் ஒரு ஞாபகமாக நம்மளுக்கு ஃபுட்டு கரெக்டாக இருக்கணுன்றது. மாஸ்டர்ஜி எத்தனை பேருண்டு ஆள்காரு பறையு அதேமாதிரி ஃபுட்டு எல்லாருக்கும். அதேமாதிரி வினீத் கூட நாங்கள் ஷோஸ் போனால் வினீத் அந்த குரூப்பில் இருப்பார். டான்ஸஸ் நான் சொல்கிற பர்டிகுலராக டான்ஸ் டீமை மதிக்கிறது, டான்ஸ் மாஸ்டர் மதிக்கிறது மோகன்லால் சார் தட்டிக்க முடியாது சார். அவர் ஷோ தான் நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அது ரொம்ப ரெஸ்பெக்ட். ஒரு ஷோ போனால் ஃபாரின் போயிட்டு ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் நம்ம சேஃபாக வரலாம். ரேகாவை பொறுத்த வரைக்கும் டான்ஸ் மாஸ்டராக இருந்து பிடிக்குதா, நடிகையாக இருக்கிறது பிடிக்குதா? சார் டான்ஸ்க்கு வைக்கிறீங்க சார், சொல்லட்டுமா? சரி சார், நான் சொல்லிடுறேன் சார். டான்ஸ் மாஸ்டர்ன்றது வந்து ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுல ஸ்ரீதேவி மேம் பிடிக்கும், உங்கள்கிட்ட சொன்ன நடிப்பு ரொம்ப பிடிக்கும் சார். கடவுள் என்னை சின்ன வயசுலேயே சைல்டு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணார். டான்ஸ் மாஸ்டர்ன்றது ஒரு கேப்டன்ஷிப், அதோட மரியாதையே தனி. கரெக்டுங்களா? டைரக்டருக்கு அடுத்தது நான் தான் லீடர். அங்கே நான் சொல்கிறது தான் எல்லாருமே கேட்கணும். ஹீரோயின் கூட அதில் தான் ஆடணும். கரெக்டுங்களா? ஆக்டிங்ன்றது எனக்கு வந்து ஆக்டிங்ன்றது கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பிச்சைக்காரியாக நடிக்க சொன்னால் கூட நடிப்பேன், அம்மா நடிக்கிறது. ஏன்னா பிகாஸ் ஐ லவ் தட். அதை இன்டேக் எடுத்துக்கிட்டு டான்ஸ் மாஸ்டர் போது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் சார் தெரிய மாட்டோம் ரொம்ப. இப்போ பிரபுதேவா மாஸ்டர், பேர் போனவங்க ரகு மாஸ்டர், ராஜசுந்தர் மாஸ்டர், பிருந்தாக்கா, கலாக்கா, இவங்கெல்லாம் சினி பிரகாஷ், இவங்கெல்லாம் தெரிஞ்சவங்க. எத்தனையோ மாஸ்டர்ஸ் மறைமுகமாக இருக்காங்க பிஹைண்ட் த ஸ்க்ரீன். ஆனால் நடிப்பு நீங்கள் வந்து பாருங்களேன், ஒரு சின்ன கதை நீங்கள் நடிச்சிருப்பீங்க, அது எங்கேயோ பூமாய் எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் அந்த படத்தை பார்க்கலாம். இன்றைக்கி மெல்ல தெரிஞ்சிருக்கு. அது ஆண்பா வந்து இவ்வளோன்னு இருக்கேன் நான் தவக்கலை கூட. என் பையன் இன்னும் அந்த படத்தை பார்க்குறான். என் பையனுக்கு கொஞ்ச நாள் ஒரு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு, இப்போ தான் அவனுக்கு 20 வயசு கல்யாணம் ஆகிடுச்சு, அவன் பசங்களும் அதை பார்ப்பாங்க. ஸோ ஒரு ஆக்டிங்ன்றது வந்து ஆஸ் ஒரு டைரக்டர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த படங்கள் வந்து பேசப்படும். ஸோ இப்போ வந்து நான் நடிச்சிட்ருக்கேன் சார். பல சாங்ஸும் வருது. அப்கமர்ஸ் நிறைய டான்ஸ் மாஸ்டர்ஸ் வராங்க, நியூ ட்ரெண்ட்ஸ் மாறுது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கும் நம்ம வழி விடுவோம், நம்மளுக்கு எது வருதோ அது வேலை செய்வோம். ஆனால் இண்டஸ்ட்ரியிலே தான் இருக்கேன் சார். ஆக்ட் பண்ணுறேன், வெப் சீரிஸ் பண்ணுறேன், மூவிஸ் பண்ணுறேன், சீரியல் பண்ணுறேன். ஸோ பட் இதுக்குள்ளேயே தான் குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டிகிட்டே இருக்கோம். சினிமா இல்லை சார், நான் முன்னாடி 3 சீரியல் பண்ணிகிட்டு இருந்தேன். கலிசுந்தாமரா, அப்புறம் வந்து வம்சம், அஞ்சு மஞ்சுன்னு ஒன்று முன்னாடி ஒரு 2000 அப்போ பண்ணிகிட்டு இருந்தேன் சார். அது நடுவில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க சார். கல்யாணம் பண்ணி வச்சதால அந்த சீரியலில் வந்து ஹஸ்பண்ட் வந்து அந்த கேரக்டருக்கு மாலையை போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடந்தது சார். அது ஒரு ட்ராப் ஆகிடுச்சு. இல்லைன்னா நான் கூட இன்னும் கூட ரேகா கூட இன்னும் கூட நடிச்சுட்டே இருந்திருக்கலாம். அப்படி ஒரு நடிக்கிறது பிடிக்கலையா என்ன. ஆனால் முன்னாடி கல்யாணம் அப்போல்லாம் அதெல்லாம் சொல்லவே இல்லை ஒன்றுமே. அதுக்கப்புறமா நம்மளை அந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி, குழந்தை அப்படி வந்து செட்டில் ஆகிட்டோம் சார். ஆனால் எனக்கு வந்து விஜயலட்சுமி அக்கா மட்டும் ஸ்டார்டிங்லேருந்து என் கூடயே எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது, ஃபேமிலி ஆகிட்ட ஓகே, அப்படியே எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு நிறைய அட்வைசபிள். தப்பாலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, எல்லாமே கரெக்டாக. என்னோட குழந்தை பிறந்தது, ஆமாம் என் குழந்தை இப்போ வரைக்கும் நான் நிஜமாகவே நான் அவங்களுக்கு தேங்க் பண்ணிகிட்டே இருக்கணும், நன்றி சொல்லிட்டேங்க இப்போ. ஆனால் நான் வந்து எனக்கு நடுவில் கொஞ்சம் நிறைய பிஸ்னஸ்லலாம் லாஸ் ஆகிடுச்சு வீட்டில். அப்போது மறுபடியும் நான் என்னக்கா பண்ணுறதுன்னு இவங்ககிட்ட தான் புலம்புனேன். அப்போ அக்கா சொன்னாங்க, கவலைப்படாத, நீ நடுவில் கால் அடிபட்டிருக்கும் போது பியூட்டிஷியன் கற்றுக்கிட்ட இல்லையா, நீ தெரிஞ்ச வேலையா அக்கா, எனக்கு ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்குது, நான் உனக்கு தரேன்னு சொல்லிட்டு 3000 rupees கொடுத்து என்னை கூட்டிகிட்டு போய் பாரிஸில் கூட்டிகிட்டு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து, அது மட்டும் இல்லை அவங்கள 2 ஆளையும் எனக்கு ரெஃபர் பண்ணி இவங்களுக்கு நீ பண்ணு அப்படி சொல்லி அவங்களுக்கும் பண்ணி இமிடியட்டாக 1 week நான் அந்த பைசா சம்பாதிச்சவங்க கிட்ட நான் ரிட்டர்ன் கொடுத்து
ஸோ இன்ன வரைக்கும் நான் அதையும் விடலை சார். ஸோ அதனால் நான் உங்களுக்கு எப்போவுமே எனக்கு நன்றி கடன். என்னோட கூட பிறந்த அக்கா மாதிரி நான் இன்றைக்கும் எதா ஒன்றுனாலும் என்னை அவங்க வீட்டு ஃபங்க்ஷனாலும் சரி என்னை கூப்பிட்டுட்டு போவாங்க. இப்போ வரைக்கும் இந்த இன்டர்வியூ கூட என்னை விடலை அவங்க. ஏன்னா அதனால் எனக்கு அவங்க என்ன சொன்னாலும் சரி நான் அப்படியே தலை குனிஞ்சு கேட்டே இருப்பேன் நான். இவங்க ஒரு எங்களை செலக்ட் பண்ணி இப்போ இன்றைக்கி நாங்கள் 2 பேர் வரணும்னு எழுதியிருக்கு சார். 2 days 3 days தான் எங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ரேகா ஷூட்டிங் ஆகிப்போய்த்து நான் நேற்று 11 மணி ஆகிடுச்சு சார் சீரியல் முடிச்சுட்டு வரேன். என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு அமைதியாக அந்த ப்ளசண்ட்டாக இவங்க ரூபத்தில் தான் எனக்கு கலா மாஸ்டர் எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க சார். இப்படி இருக்கணும், படம் வந்தால் படம் பண்ணுங்கள், சாங் பண்ணுங்கள். ஒரு அதே மாதிரி தான் விஜயலக்ஷ்மிக்கா. ஸோ இந்த இடத்துக்கு வரத்துக்கு என்ன சொல்லி தான் ஆகணும், நன்றி மறக்கவே கூடாது. அது நம்ம யார் கூட்டிகிட்டு வராங்களோ, ஒரு பருக்கு சாதமாக இருந்தாலும் அந்த நன்றி மறக்கக்கூடாது. உங்களுக்கு எப்படி விஜயலக்ஷ்மிக்காவோ அதுமாதிரி எனக்கு கலா மாஸ்டர் எல்லா விதத்துலையும் எங்களுக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி கூட. ஆனால் நிஜமாகவே இதை ரொம்ப தேங்க் பண்ணியிருக்கணும் சார். ஏன்னா நான் வந்து ரொம்ப நொடிஞ்சிட்டேன். நிறைய சம்பாதிச்சேன், நிறைய இடங்கள் வச்சேன், நிறைய நகையை வச்சேன். கொஞ்சம் எல்லாமே லாஸ் ஆனப்போ என்ன பண்ணுறதுனே புரியல. நம்ம பசங்களுக்கெல்லாம் பாய்சன் கொடுத்து செத்து போயிடலாமா அப்படிலாம் திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அக்கா எனக்கு வந்து எதையும் திங்க் பண்ணாத, உனக்கு என்ன வேலை தெரியும் அதை செய். இப்போ நீ டக்குன்னு டான்ஸ்குள்ளே வர முடியாது, பசங்க குட்டி குட்டியாக இருக்கிறாங்க விட்டுட்டு நீ வர முடியாது, இதை செய்யின்னு சொல்லிவிட்டு என்னையே நான் பண்ணிகிட்ருக்கேன் சார். என்னையும் என்னோட சின்ன பசங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நான் பெடிக்யூர் மெனிக்யூர், வீட்டுக்கு போய் டோர் ஸ்டெப் சர்வீஸ், டோர் ஸ்டெப் கடை எதுவும் வைக்கலை, வீட்டுங்களுக்கு போய் இன்னும் நான் அதை விடலை, செஞ்சுட்டு தான் இருக்கேன் சார். அதுலேயே தான் என் குழந்தைங்களே நான் படிக்க வச்சேன், பிஸியாக பண்ணேன். அதுலேயே யாரும் படிக்க வச்சு எதிர்பார்க்க வேண்டாம். இல்லை நம்ம கையால் நம்ம சம்பாதிச்சு 10 ரூபாய் இருந்தாலும் நம்ம கஷ்டத்தில் செலவு பண்ணும்போது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல சார். மற்றவங்க என்ன ஒரு பணம்னு வரும்போது எல்லாருக்கும் பணக்காரங்களுக்கு கூட அவங்களுக்கு அந்த பண தேவைகள் இருக்கத்தான் செய்யும். அன்னைக்கூட செலவு எவ்வளோ பணக்காரங்க தான் அன்னைக்கூட செலவு அவங்களுக்கு வந்து அந்த தேவைகள் இருக்கத்தான் செய்யும். அதனால யாரும் நம்ம கையை நீட்டாமல் நம்ம கஷ்டத்தில் தான் நம்ம உழைக்கணும்னு இந்த பொண்ணுக்கு தைரியத்தை கொடுத்தேன். நான் ஒரு தைரியம் கொடுத்தாங்க. லேடி டான்ஸ் மாஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் சார் படங்களில். அப்படியா? ஆமாம் சார். அது எப்படி சொல்லணும்னு தெரில, அது கொஞ்சம் கஷ்டம்தான், அலையணும். அப்போது நீங்கள்லாம் இருந்தீங்க, உங்களுக்கு எங்களை தெரியும் காம்படிஷன். அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுக்கு இப்போ நீங்கள்லாம் ஃபீல்டை விட்டு வந்தோடனே எங்களுக்கு ஐயோ எங்களுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் வந்துட்டாங்களே, அவங்க இருந்திருந்தா நம்ம போய் கேட்டால் நம்ம பற்றி தெரியும், வேலை கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு நினச்ச டைரக்டர்ஸோ ப்ரொடியூசர்ஸ் யாருமே இல்லை. இப்போ எங்களை இப்போ வந்த புதுசாக வந்தவங்களுக்கு நாங்கள் யாருன்னு சொன்னால் கூட தெரியாது, எங்களோட டேலண்ட் சொன்னாலும் தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும். பழைய ஒர்க் பண்ண டைரக்டர்ஸுக்கோ ப்ரொடியூசர்ஸ்க்கோ நாங்கள் ஒர்க் பண்ண அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது இந்த பொண்ணு எவ்வளோ நல்லா டான்ஸருன்னு தெரியும். ஸோ அதனால் எங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வேலை கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. அதனால தான் எல்லோரும் சீரியலில் இறங்கினதும், அவங்க பியூட்டிஷியன் இறங்கினதும், நான் பிரைட்ஸ் மேக்கப் கற்றுக்கினதும் அதெல்லாம் வந்து இப்படி ஒரு டைவர்ட் பண்ணிவிட்டு அப்படி வந்தால் இது வந்தால் இதுவும், அது வந்தால் அதுவும், ஒரு கேப் இல்லாமல் ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுறதுக்கு ஒரு கௌரவமான ஒரு வேலை எங்கள் கையில் நாங்களே கற்றுக்கு நாங்களே செய்கிறோம் சார். அந்த சார் ஆடுற காலம், பாடுற வாயும், டான்ஸ் ஸ்டுடியோவும் வச்சுருக்கோம் சார் அங்கங்கே. அந்த மாதிரி சில்க் சார், சில்கோட நான் ரொம்ப அட்ராக்ட் ஆகிருப்பேன். அவள் என் பர்சனல்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் சார். அவளோட பர்சனல்லாம் என்கிட்ட அவ்வளோ க்ளோஸ். நானும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தாரா மாஸ்டருக்கு சில்க் சிமயத்தும் கொஞ்சம் பாண்டிங் நல்லா, நல்ல நிறைய படம் ஒர்க் பண்ணாங்க. நான் அப்போ அசிஸ்டண்ட் கொரியோகிராஃபராக அவங்களோட கண்டினியூஸாக போயிட்டுருக்கேன். அந்த கண்டினியூஸாக போகும்போது சில்கோட சாங்ஸு எனக்கு நிறைய சாங்ஸ் நான் பண்ணியிருக்கேன். அவங்களோட ஆட்டிடியூடுலேருந்து காலையில் வரது ஈவினிங் ஆனால் 6 மணி ஆனால் அவங்களுக்கு போயிடணும் சார் வீட்டுக்கு. அந்த டாக்டர் வந்து நின்றுடுவார். அந்த டாக்டர் வந்து நின்றுட்டானே மூடே மாறிடும். 2 ஷாட்டு 3 ஷாட்டு இருக்கும் பேலன்ஸ். அந்த 2 ஷாட்டு 3 ஷாட்டு இருக்கும்போதே இவ பண்ண மாட்டா சரியா. அவர் வந்து நின்னா இவ பண்ண மாட்டேன் சார். நம்ம என்ன சொன்னாலும் மண்டையில் ஏற்றிக்க மாட்டா. அவர் வந்தாருன்னா போயிடணும், அவள் கிளம்பி போயிடணும். அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துடுவா அவள். அப்போ வந்து நான் தான் போய் அவள்கிட்ட பேசி ரொம்ப க்ளோஸாக இருக்குதுனால அம்மா கொஞ்சம் அவளை అమ్లు ప్లీజ్ అమ్మ 2 ఇటు తిరుగు ఒక నవ్వు చాలు, ஒரு சிரிப்பு சரி, இந்த பக்கம் திரும்பி சும்மா ஒரு ஷோல்டர் ஆட்டு அது போதும், 2-3 க்ளோசப்ஸ் எடுத்து நான் அனுப்பிச்சிடுறேன்டா கண்ணா அப்படி சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு அவரே பார்ப்போம். அந்த டாக்டரே பார்ப்பா. பார்த்தோன்னே நான் சொல்லுவேன் ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமாக எடுங்க, அந்த பொண்ணு மூடு மாறிட போதுன்னு சொல்லி அந்த மாதிரி அவர் வந்தாலும் அந்த பொண்ணு வந்து காலையில் நல்ல வேலை செஞ்சுருப்பா சார்.
அந்த டாக்டர் வந்து நின்றுடுவார் சார் 6 மணிக்கு. பயம் இருந்தது அவர்கிட்ட. என்னன்னு தெரியல சார். அந்த ஒரு மேட்ரு மட்டும் என்கிட்ட அவள் வந்து பகிர்ந்துக்கல அவரை பற்றி. ஆனால் வந்து அவர் சொல்லும்போது அவர் வந்துட்டாரு அவ்வளோ லவ், அவ்வளோ லவ் சார் அந்த பொண்ணுக்கு. அவர் வந்துட்டாரு நான் போனோம், அவர் வந்துட்டார். ஆனால் அவ்வளோ லவ் அந்த பொண்ணுக்கு. அவர் சன்னு கூட வந்துடுவார், அந்த பையனோட அவரோட சன்னு கூட வந்து நிற்பார். ஒரு நாள் வந்து ஒரு காதில் வந்து கோல்டு வந்து அது ஒரு மாதிரி டிசைனாக இப்படி சுற்றி இப்படி தொங்குது அது. அப்போது என்னடா அது ஒரு புதுசாக ஏதோ ஒன்று தான் புதுசாக ஏதோ ஒன்று கண்டுபிடிப்பாள், யாரும் போடாதெல்லாம் போட்டு வருவா. நான் இல்லை என்னடா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காள், ஒரு சுற்றி இப்படி வெளியே வந்திருக்கேன்னு சொல்லி தாங்க முடியாமல் கேட்டேன் அவளை. கேட்டு చాలా ரொம்ப அழகாக இருக்கு, என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் காதில், நீ எங்கே வாங்கின? அదంతా నీకు చెప్పను அப்படின்னா. ப்ளீஸ்மா சொல்லுடி, நான் வாங்கிக்கிறேன் போய் அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. அப்போ அவன் என்ன பண்ணிட்டான்னா, இது மைண்டில் வச்சுக்கின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு லன்ச் பிரேக்கில் 2 இருக்குது அவளுக்கு. ஒன்று இங்கே போட்டிருக்கா, ஒன்று வீட்டில் வச்சுருக்கா. அது மெலீஸாக இருக்கும் சார், செயின் மாதிரி மெலீஸாக இருக்கும். ஸ்டிக்கு ஒன்று இருக்கும், அந்த ஸ்டிக்கை உள்ளே போட்டு ரவுண்ட் பண்ணி இப்படி தூக்கி இப்படி வெளியே விடணும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான ஒரு பேட்டர்ன் அது. என்ன பண்ண, டிரைவரை அனுப்பிச்சி அந்த பீஸ் அவள் எங்கே வச்சுருக்கான்னு தெரியல, அந்த டிரைவருக்கு எங்கே சொன்னான்னு தெரில, போய் தீஸ்குறா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். அந்த பையன் சில்க் எனக்கு கொடுத்தாங்க சார், கோல்டு செயின், கோல்டு வந்து கிஃப்ட் பண்ணாவ. அந்த மாதிரி மனசு உள்ள பொண்ணு சார். அதே ஸ்டூடியோவில் அங்கேயே நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஜெடி படம், நம்ம அஜித் சாரும் ஸ்ரீதேவியோட அக்கா பொண்ணு மகேஸ்வரியும் அவங்க நடிச்சிட்டு இருந்த படம். நான் அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபராக பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அங்கே நியூஸ் வருது, அதே ஸ்டூடியோவில் அங்கேயே அவங்க இறந்துட்டாங்க. பக்கத்தில் தான் வீடு. பிரசாத் ஸ்டூடியோவில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவன் சாலிகிராமத்தில் நியூஸ் வருது. எனக்கு அதுக்கு மேலே எனக்கு என்ன சொன்னாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது, அழகியாக வருது, எனக்கு ரொம்ப அழகாக வருது. செட்டில் அந்த பொண்ணு வந்து உட்கார்ந்துருந்தா அந்த பொண்ணையே பார்த்துட்டே இருக்கலாம் சார், அவ்வளோ அழகு, தேவதை மாதிரி அவ்வளோ பார்ப்பாங்க எல்லாரும். ஒரு இன்னொரு ஹீரோயின் அழகாக வந்து ஒரு தேவதை வந்து நின்னா கூட பார்க்க மாட்டாங்க சார். அந்த மாதிரி ஒரு பொண்ணு இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கிறது கஷ்டம், கிடைக்காது. இன்னும் வச்சிருக்கேன் சார் ஞாபகமா அந்த கோல்டு செயின். ரொம்ப நன்றி உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு. இனிமையான அனுபவங்கள் உங்களுக்கு எல்லாமே. நன்றி. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.